السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய வசனத்தை ஓதப்பட்டது. அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை பற்றி ஓதப்பட்டது. வஹபில் முல்கா லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சி அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக தா என்பதாக நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் கேட்ட துஆ, அதுவும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்ட அந்த துஆவை பற்றி வரக்கூடிய வசனம் என்ற தராவீஹிலே ஓதப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நம்முடைய இரட்சகன் வெட்கமுடையவன், அவன் கொடையாளன். தன்னுடைய அடியார் 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது அந்த கைகளை வெறுமனே தீர்த்தி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்வார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த துஆவினுடைய விஷயத்துல நாம் எல்லாம் கவனக்குறைவாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். துஆ, அதாவது துஆ என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டு விடுவான். எந்த முஃமினிடத்திலிருந்தும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அதிலே அல்லாஹ் அது 3 விதமான பலன்களை வைத்திருக்கிறார். ஒரு துஆ கேட்டாலே அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை மறுமையிலே நன்மையாக மாற்றி கொடுப்பான். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சேவைக்கு பகரமாக, துஆவுக்கு பகரமாக உலகிலே அவருக்கு நடக்கவிருந்த பெரிய ஆபத்தை அல்லாஹ் நீக்கி விடுவார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ஐயும் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட்டு இந்த 3 விதமாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்கின்ற பொழுது, நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது மனம் உருகி கெஞ்சி பணிவோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு பொடுபோக்கு இல்லாமல் கேட்க வேண்டும். அதே போல துன்பம் ஏற்படுகின்ற பொழுது மாத்திரம் அல்லாஹுவை அழைக்காமல் நாம் சுகமாக இன்பமாக இருக்கின்ற பொழுதிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உதுஉ ரப்பக்கும் தவர்ருஅன் வ குஃபியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவார். யார் தன்னுடைய கஷ்டமான சிரமமான நேரத்திலே துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ அவர் நல்ல நிலையிலே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது அதிகம் துஆ செய்பவராக இருந்து கொள்ளட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. துஆ கேட்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அருமை சஹாபா தோழர்களாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய அல்லது அதற்கு பிந்தைய சாலிஹீன்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய துஆ மிக மிக இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மகஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய மகன் ஒரு தடவை துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த துஆல அவர் என்ன கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தினுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாளிகையை எனக்கு நீ வழங்கு. அதாவது நான் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே என் வீட்டுக்கு போயிடணும். அத்தகைய அந்த வெள்ளை மாளிகையை சொர்க்கத்திற்குள் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியதை எனக்கு தா அப்படின்னு துஆ செய்றார். அப்போ அவங்களுடைய தந்தை அவங்க பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை, அதாவது மகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா அவர்களை பார்த்து சொன்னாங்க, மகனே, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது சொர்க்கத்தையும் அதனுடைய இன்பங்கள் எல்லாத்தையும் கேட்கணும். நரகத்திலிருந்து சொல்லும் பொழுது நரகத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை பலவிதமாக பல கோணங்களிலே பல சுகபோகங்களை கொண்டு படைத்திருக்கிறார். சொர்க்கத்தை நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வேண்டும் என்றாலும் நமக்கு உயர்தரமாக தருவான்
என்பதை துஆ கேட்கக்கூடிய முறையை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மகன் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், இந்த இன்பம்லாம் வேணும் அப்படி சொல்லி தனித்தனியா ஒன்னொன்னா கேட்கிறார். அதே போல உன்னிடத்துல நரகத்திலிருந்து நான் இந்த சங்கிலி போடப்படக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவங்களுடைய தந்தை சாதனை இல்லாதவங்க சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்துல அதிகமாக நலவை கேளு, அதே போல அதிகமாக தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்பதாக தன்னுடைய மகனாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? உடனே கபூல் செய்யப்படக்கூடியதாக, கேட்கின்ற பொழுது நாம் இறையச்சத்தோடு கேட்க வேண்டும் என்பதைத்தான் மிக தெளிவாக இது போன்ற ஹதீதுகள் நமக்கு உபதேசிக்கின்றன. நுஅமான் இப்னு கௌகல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன் மீது சத்தியமாக இந்த உஹது யுத்தத்திலே நான் கொல்லப்பட வேண்டும், சொர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும் அப்படின்னு மாத்திரம் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்தது போன்று உஹது யுத்தத்தில் அவங்க கொல்லப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக நுஅமான் அவருடைய துஆவிலே அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டார், அல்லாஹ் அதை அங்கீகரிச்சான், அதே உஹது போர்ல ஷஹீதானாங்க என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கத்திலே காலை ஊண்டி ஊண்டி நடந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கபூல் செய்து விட்டான் என்பதை அருமை நாயகத்தினுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உபதேசிக்கின்றார். அதே போல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அப்ப பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில அவங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன துஆ செய்கிறாரு? வித்தியாசமாக துஆ செய்யறாரு. அதாவது அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் அவருடைய இந்த வித்தியாசமான துஆவை உமர் ரலியல்லாஹு கேட்டுட்டு பக்கத்துல வர்றாங்க. அப்ப அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் நீ என்னை குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்களை ஒருவனாக ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லி துஆ செய்யறார். குறைவான இருக்கக்கூடிய கூட்டத்துல என்னை சேர்த்துன்னு சொல்லி துஆ செய்யறார். உமர் ரலியல்லாஹு ஒண்ணுமே புரியல. துஆ செஞ்சு முடிச்ச பிறகு அவருக்கு பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, அது என்ன குறைவானவர்கள் ஒருவன், எனக்கு புரியலையேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறை வசனத்திலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறார். அதாவது கொஞ்சம் பேர் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த சஃபாங்கிற அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துகிறார்கள் என்பதாக. அந்த குறைவான நன்றி செலுத்த கூட்டத்திலே ஒருவனாக நான் ஆக வேண்டும் என்பதாக விரும்பிதான் குறைவானவர்களில் என்னை ஆக்கிவிடு என்பதாக துஆ செய்தேன் என்று சொன்ன பொழுது உமர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனான். அல்லாஹ்வே இந்த அளவிற்கு சிந்தனையோடு இந்த உமரை விட மிக மிக அறிவாளிகள், மிக மிக அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய துஆவை உடனே கபூல் செய்யக்கூடியவனாக இருந்தான். காரணம் அவருடைய தக்வா. உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, நான் உன்னுடைய பாதையிலே ஷஹீதாகணும், அதுவும் இந்த மதீனா நகரத்துல ஷஹீதாகணும், அதுவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும், மதீனாவிலேயே அடக்கம் செய்யப்படணும் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த 3 துஆவையும் கபூல் செய்தான். அவர்களை அபூ லுஅல் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் கொல்லப்பட்டார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றார்கள். மதீனா நகரத்திலேயே அவர்கள் ஷஹீதானார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலேயே அடக்கம் பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்ட துஆவினுடைய தக்வா, இறையச்சத்தினுடைய தக்வாவினுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கபூல் செய்து கொண்டு அவர்களுடைய துஆவுக்கு பதிலளித்தான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையை கேட்டாலும் கேட்கின்ற பொழுது மிக மிக தக்வாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நேரத்திலேயும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி கேட்கின்ற பொழுது
தக்வாவோடு இறையச்சத்தோடு கேட்போம். அருமை சஹாபாத்தோருடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தானோ அதுபோல நம்முடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அத்தகைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.